نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الذين إذا ذكر الله صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு நெருக்கமான, அவனுக்கு மிகவும் இணக்கமான நல்லடியார்களை பற்றி, இறைநேசர்களை பற்றி, சாலிஹீன்களை பற்றி திருக்குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அவர்களின் தன்மைகளை எல்லாம் விவரித்து பேசுகிறார். அதில் பிரபலமான அல்லாஹ்வினுடைய ஒரு வசனம், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி அல்லாஹ்வுடைய நேசர்கள் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்கள் கவலை கொள்வதில்லை. அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எல்லாவித பாவங்களிலிருந்தும் தங்களை தற்காத்துக் கொண்டவர்கள், அதாவது தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். திருக்குர்ஆன் சொல்லுகிற அவுலியாக்கள் என்கிற வலிமார்களுக்கான அடையாளங்களில் இந்த 4 செய்திகள் வருகிறது. பயமில்லை அவர்களுக்கு, கவலை இல்லை அவர்களுக்கு, அவர்களின் ஈமான் பரிபூர்ணமானது, அவர்கள் தக்வா உடையவர்கள். சரி, இப்படி இருக்கிற இறைநிலையார்களுக்கு இறைவன் தரும் வெகுமதிகளை பேசுகிற இடத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நல்வாழ்த்து உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அவர்களை பாராட்டுகிறது வான்மறை. இந்த ஆயத்தில் வலிமார்கள் என்பவர்களுடைய பிரதான அமல், அவர்களின் செயல்பாடை குறித்து பேசுகிற வார்த்தை தான் வகானூ யத்தகூன். அவர்கள் தக்வா உடையவர்கள், தவிர்ந்து வாழுபவர்கள். எதை தவிர்ந்து வாழுபவர்கள்? எல்லா பாவங்களையும், பெரிய பாவங்களை, சிறிய பாவங்களை, பாவங்களை மட்டுமல்ல சந்தேகத்திற்கிடமானவைகளையும் தவிர்த்து வாழ்ந்தால் அவர்கள் இறைநேசர்கள். எத்தனையோ பேர் பாவங்களை தவிர்த்திருக்கலாம், பெரும்பாவங்களிலே இருந்து தற்காத்துக் கொள்ளலாம், ஆனால் சந்தேகத்திற்கிடமான விஷயங்களில் தங்களை தற்காத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இறைநேசர்கள் அவற்றிலும் கூட பேணுதலாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். வலிமார்கள் என்பவர்கள் எல்லா காலத்திலும் இருந்தார்கள். ஏதோ இந்த உம்மத்தில் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பிறகான 1400 வருஷத்தில் மட்டுமல்ல, ஆதமிலே இருந்து உலகம் அழியும் நாள் வரையும் இறைநேசர்கள் இருப்பார்கள், அவுலியாக்கள் என்பவர்கள் இருப்பார்கள்.
எல்லா தொழுகைகளிலும் தஷஹுதில் இருப்பில் நாம் அவர்களுக்கு சேர்த்து துஆ செய்கிறோம். வஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிகான நல்லடியார்கள் மீது இறையருள் உண்டாவதாக என்று உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிமும் தன்னுடைய தொழுகையின் கடைசியில் ஒட்டுமொத்த இறைநேசர்களுக்காக நாம் பிரார்த்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். திருக்குர்ஆனின் வழிநெடுகிலும் நபிமார்களின் வரலாறுகளை வாசிக்கிற போது அவர்கள் கேட்ட துஆக்கள், அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் குர்ஆனிலே வருகிறது. அநேகமாய் எல்லா நபிமார்களும் இப்படி ஒரு துஆ கேட்டார்கள். வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை சாலிஹீன்களோடு சேர்த்து வை. சாலிஹீன்கள் என்பவர்கள் தான் இறைநேசர்கள். சாலிஹீன்கள் என்பதன் மறுவார்த்தை தான் நல்லடியார்கள். சாலிஹீன்கள் என்பதின் இன்னொரு பதம் தான் இறைநேசர்கள். அவர்களோடு சேர்த்து வை என்று கேட்பது யார்? நபிமார்கள் கேட்கிறார்கள். எல்லா நபிமார்களின் காலத்திலேயும் ரப்புக்கு உகந்த, ரப்புக்கு பொருத்தமான நல்லடியார்கள் இருந்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு கப்பலிலே பிரயாணப்பட்டவர்களில் வலிமார்கள் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாமோடு தூர்மலையின் அடிவாரத்துக்கு போனவர்களில் வலிமார்கள் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய சீடர்கள் என்று குர்ஆன் ஹவாரியீன்கள் என்று குறித்து தருகிற அவர்கள் வலிமார்களாகவே இடம்பெறுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபாக்கள் என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய உத்தம தோழர்களிலும் வலிமார்கள் உண்டு. எல்லா நபிமார்கள் காலத்திலும் வலிமார்கள் என்கிற ஒரு சொல், அது ஒரு பொதுவான வார்த்தையாய் எல்லா இடத்திலும் இருந்திருக்கிறது. பிரபலமாக வலிமார்களை இருவகைப்படுத்துவார்கள் மார்க்க அறிஞர்கள். இருவகை. ஒன்னாவது, நாம் அல்லாஹுவை நோக்கி என்னை பொறுப்பேற்றுக் கொள் என்று சொல்லுகிறோம். وَمَن يَتَوَلَّ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ حِزْبُ اللَّهِ, அல்லாஹுவை பொறுப்பாக இவர்கள் ஆக்குவார்கள். அப்படியும் வலிமார்கள் உண்டு. சில வலிமார்கள் உண்டு, அவன் முன் வந்து இவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வான். பிறப்பிலிருந்தே சில பேரை அப்படி தயாரும் செய்து விடுவான். அவர்களின் வாழ்வும் அவர்களின் நகரும் பொழுதும் இறை பொருத்தத்திலேயே நகரும். குர்ஆனின் இன்னொரு இடம் அந்த வார்த்தையை உறுதி செய்யும். வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், அவன் சாலிஹீன்களுக்கு பொறுப்பேற்கிறான். நாம் பொறுப்பேற்க சொல்லுவது ஒரு ரகம், அவன் முன் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வது இரண்டாவது ரகம். வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், அவன் சாலிஹீன்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். சரி, இறைநேசர்களை எப்படி தெரிந்து கொள்ளுவது? ஒன்றுமில்லை, குர்ஆன் சொன்னது போல் வகானு யத்தகூன், காலமெல்லாம் இறையச்சத்தோடு வாழ்ந்தால், காலமெல்லாம் சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டும் நகர்ந்து நின்றால், காலமெல்லாம் சந்தேகத்திற்கு இடமானவற்றிலிருந்து கூட தன்னை தற்காத்துக் கொண்டால் அவர்கள் வலிமார்கள். தனியான அடையாளங்கள் தேவையில்லை. வலி என்பவர் இந்த கெட்டப்பில் இருக்க வேண்டும், இந்த இடங்களிலே இருக்க வேண்டும், இந்த மாதிரி அவர்களுடைய வசிப்பிடம் இருக்க வேண்டும். தனி அடையாளங்கள் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிற இந்த அடையாளம் இருந்தால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தைகளில் சொல்லுவதானால், யாரை பார்த்தால் அல்லாஹுவின் நினைவு வருமோ அவர்களெல்லாம் இறைநேசர்கள். யாரை பார்த்தால் ரப்புடைய நினைவு வருமோ அவர்களெல்லாம் இறைநேசர்கள். இந்த அடிப்படையில் தனி அடையாளங்களை தாண்டி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிற இவைகள் போதும். உண்மைதான், சில அற்புதங்கள் அவ்வப்போது அவர்களுக்கு நடப்பதுண்டு. அற்புதங்கள் கொடுக்கப்பட்டார்கள் வலிமார்கள். காரண காரியங்கள் இல்லாமல் ஒரு செயல் நடைபெறுமானால் அற்புதம் என்போம். காரண காரியத்தோடு ஒரு செயல் நடைபெற்றால் அது இயல்பு நிலை என்கிறோம். தண்ணீர் என்றால் இப்படி, காற்று என்றால் இப்படி, நெருப்பு என்றால் இப்படி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயல்பு உண்டு. இயல்போடு நடந்தால் அது காரணத்தோடு நடக்கிறது என்று பொருள். அது அற்புதம் அல்ல, அது அற்புதம் அல்ல. காரண காரியங்கள் இல்லாமல் நடந்தால், இயல்பு நிலையை தாண்டி நடந்தால்,
மனித இயல்புகளுக்கு அப்பாற்பட்டு நடந்தால் அதை நாம் அற்புதம் என்கிறோம். அற்புதம் நபிமார்களிடம் நிகழ்ந்தால் அதற்கு முஅ்ஜிஸா என்று பெயர், வலிமார்களிடம் நடைபெற்றால் அது கராமத் என்று பெயர். உலகம் முழுக்க வாழுகிற அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை உடன்பாடு உறுதி என்னவென்றால் நபிமார்களின் முஅ்ஜிஸா சத்தியம், வலிமார்களின் கராமத்தும் சத்தியம். அல்லாஹ் தன் விரும்புகிற தன்னுடைய விருப்பமான விசேடமான இறைநேசர்களுக்கு இறைவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை தருவான். ஆனால் அற்புதமே அளவுகோல் அல்ல. அற்புதம் காட்டினால் தான் இவர் வலி, இல்லாவிட்டால் இவர் அவுலியா இல்லை என்பது தவறு. எந்த அற்புதங்களும் காட்டாமல் கூட உலகின் மிகச்சிறந்த வலிமார்கள் இருக்கலாம். அற்புதங்களை தேடவும் கூடாது. அல் விலாயத்து பில் இஸ்திகாமத்தி லைஸ பில் கராமத்தி. வழி என்பதற்கு விளக்கம் எழுதுகின்ற மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிற வார்த்தை, மார்க்கத்திலே ஒருவன் நிலைத்திருக்கிறானா என்று பார், அற்புதம் செய்கிறானா என்று பார்க்காது. வழிகளுக்கான அடையாளத்தை துலாவுகிற போது நீண்ட நெடுங்காலமாய் அவர் மார்க்க ரீதியாக சரியாக நடக்கிறார் என்பது அவர் வழி என்பதற்கு அடையாளம். அவர் தினந்தோறும் அற்புதம் காட்டுவாரா, காரணம் விளங்குமா, இயல்பு நிலை தாண்டி ஏதாவது சொல்லுவாரா, வருங்காலத்தின் செய்திகளை எதையாவது அறிவிப்பாரா என்று தேட வேண்டாம் என்று சொல்லுகிறது மார்க்கம். சில அடையாளங்களை சொல்லலாம். வலிமார்களை பொறுத்தவரை 100 இறைநேசர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது ஒரு அடையாளம் மிக துல்லியமாய் தெரிகிறது. உலக மோகத்தை விட்டும் வெகு தூரம் தள்ளி நிற்பார்கள். அது வலிமார்கள். அல்புஅது அனித் துன்யா வஅதமு ரக்பத்தி ஃபித் துன்யா. உலகில் ஆர்வம் காட்டாமல் இருத்தல், உலகத்தின் மோகத்திலே மூழ்காமல் இருத்தல். தண்ணீரில் இருக்கும் தாமரை போல் தண்ணீர் ஒட்டாமல் இருத்தல். கடலிலே செல்லும் கப்பலை போல் தண்ணி கடலுக்கு மேல் வராமல் இருத்தல். உலகத்திலே வாழ வேண்டும், உலகம் ஒட்டிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகத்திலே வாழ வேண்டும், உலகம் நம்மை மூழ்கி விடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து கொண்டவர்கள் தான் இறைநேசர்கள். சொல்ல போனா இந்த உலகமா தூ என்று யாராவது தள்ளி வைத்து விட்டால் அவர்கள் உலகின் பெரிய அறிவாளிகள். பெரிய அறிவாளிகள். மார்க்க விற்பனர்கள் எழுதுகிறார்கள், யாராவது ஒருவன் எனது சொத்துக்களை ஆகச் சிறந்த உலகின் அறிவாளிக்கு கொடுத்து விடுங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு ஒருவன் போய்விட்டால் உலகமே வேண்டாம் என்று சொல்லுகிற யாராவது ஒரு ஆளை பார்த்து இந்த சொத்தை ஒப்படைக்க வேண்டுமாம். காரணம், உலகத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களை விட அறிவாளிகள் இந்த மண்ணில் வேறு யாரும் இல்லை. போகிற போக்கில் ஒரு பயணம் இந்த துன்யா. ஹாரூன் ரஷீத் என்கிற இஸ்லாமிய கலீஃபாக்களின் வரிசையிலே இருந்த மாமன்னர், அவருடைய காலத்திலே வாழ்ந்த இறைநேசர் ஒருவர், அவருக்கு பஹ்லூல் என்று பெயர். அந்த பஹ்லூல் இடத்திலே கேட்டார், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்க, நான் அந்த தேவையை நிறைவேற்றி தர்றேன். ஒரு ஜனாதிபதி பார்ப்பவனிடத்திலெல்லாம் தங்க காசுகளை கொடுக்கிற அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவர். ஜனாதிபதி கேட்கிறார், ஆனால் கேட்ட இடம் தவறான இடம். உலகம் வேண்டாம் என்று எதையும் சேமிக்காமல் தற்காலிக துனியாவை நிழல் போட்டு நடத்தி கொண்டிருக்கிற பஹ்லூலிடம் போய் என்ன வேணும் கேள்னு சொன்ன உடனே அவர் உடனே சொன்னார், நீ என்ன அத்தரல்லாக யுஅதீக வ யன்சானி, அல்லாஹ் உனக்கு மட்டும் கொடுத்து என்ன மறந்துட்டாங்கிற மாதிரி நீ நினைக்கிறையா என்று கேட்டார்கள். என் தேவையை நிறைவேற்ற வர்றேன் அப்படின்னு கையில வச்சுக்கிட்டு வர்றியே, உன்னைய மட்டும் அல்லாஹ் கொடுத்துட்டு என்னை மறந்துட்டான்னு நினைக்கிறையா? என் நிலை இது, நான் எடுத்துக்கொண்ட முடிவு. நீ எனக்கு கொடுத்து அடைக்க வேண்டாம். அகதி ஹாஜத்தக், உன் தேவையை நிறைவேற்றுறேன்னு சொன்னார் அவர். அதனால பஹ்லூல் திரும்ப சொன்னார், தேவையை நிறைவேற்றுறேன்னு நீ சொல்லிட்டதுனால சொல்றேன், எனக்கு ஒரு 3 தேவை உண்டு, முடிந்தால் அதை மட்டும் நிறைவேற்றி கொடு. 1வது தேவை, என் ஆயுளில் கொஞ்சம் அதிகமாக வேண்டும். 2வது தேவை, இந்த
இந்த மலக்குல் மௌத்தின் ஒருத்தர் உயிர் வாங்க வர்றாரு, அவரிடமிருந்து என்னை காக்க வேண்டும். மூணாவது, நரகத்துக்குள்ள நான் போகாம பார்த்துக்கணும். தேவையை நிறைவேற்றுகிறேன் கேள் என்று சொல்லுகிற உனக்கு இதற்கான அருகதை இருந்தால் முடியும் என்றால் செய். ஆயுள் அதிகமாக வேண்டுமாம், மரணத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமாம், நரகம் நுழையாமல் காக்க வேண்டுமாம். சொன்னார் ஹாரூன் ரஷீது பாதுஷா, மூன்றுமே என்னால் முடியாது. அப்படி என்றால் நீயும் நானும் சமம். என் தேவையை நீ நிறைவேற்ற வேண்டாம், உன் தேவையை நான் நிறைவேற்ற வேண்டாம், போய்கொண்டே இரு என்று சொல்லுவார்கள் பஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். உலகத்தை தன்னோடு ஒட்ட விடாமல் மட்டுமல்ல, பல பேர் நெருங்க விடாமல் தங்களை இந்த உலகத்திலே தண்ணீரின் தாமரையை போல், கடலின் ஓடையை போல் இப்படியெல்லாம் தங்களை தற்காத்துக் கொண்டவர்களுக்கு பெயர்தான் இறைநேசர்கள். அந்த வரிசையில் உலகமெல்லாம் நாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற ரபியுல் ஆஹிர் மாதத்தினுடைய முதல் ஜும்மா, உலகமே ஒரு இறைநேசரை போற்றி அவர்களின் நினைவலைகளை உலகம் பேசும். அவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். உலகத்தில் கௌசுல் ஆலம் என்றும் மஹ்பூபே சுபஹானி என்றும் அறியப்பட்ட சுல்தானுல் அவுலியா, வலிமார்களுக்கெல்லாம் அரசர் என்று, வலிகள் கோமான் என்று புகழாரம் சூட்டப்பட்ட முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வலிமார்களுக்கு தலைவர். அவர் வாழ்க்கை ஒரு 90 வருடத்திற்கு வாழ்ந்த அவர்களுடைய வாழ்வு பல்லாண்டு காலங்கள் உலகத்திலே இருக்கிற வலிமார்களுக்கெல்லாம் முன்மாதிரியான வாழ்வு. அற்புதங்கள் செய்தார்கள், இல்லை என்றில்லை, புரட்சிகள் செய்தார்கள், ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்தார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் அற்புதங்களை மட்டுமே வாசிக்கிற உம்மத்து, அவர்கள் சமகாலத்தில் ஆற்றிய புரட்சிகளை, அவர்கள் ஏற்படுத்திய கல்வி புரட்சியை, அவர்கள் ஆற்றிய கற்றல் கற்பித்தல் பணியை, இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அபூ சாலிஹ் ஃபாத்திமா என்கிற அந்த 2 தம்பதிகளுக்கு அற்புத குழந்தையாய் பிறந்த முஹியுத்தீன் என்றால் தீனை உயிர்ப்பித்தவர் என்று பொருள் அந்த பெயருக்கு. இன்றைக்கு உலகமெல்லாம் வாழ்கிற இஸ்லாமிய நாடுகளில் அத்தனையிலும் முஹியுத்தீன் நீக்கமர நிறைந்திருக்கிற பெயர். கோடானும் கோடி பேர்கள் உலகத்தில் முஹியுத்தீன்களாக உலவி கொண்டிருக்கிறார்கள். இந்த முஹியுத்தீனுடைய அடிச்சுவடை, அந்த புகழ் வாழ்வு நம் பிள்ளைக்கு வர வேண்டும் என்று வைக்கப்பட்ட பெயர்கள் தான் அவைகளெல்லாம். 90 வயதிலே பாடம் நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள், ஹதீஸ் பாடம். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹ். பகதாதினுடைய மிகப்பெரிய அரபிக் கல்லூரி மதரசா, ஒரு ஆண்டு மௌலவி பட்டம் பெறுகிற ஆலிம்கள் 3000 பேர் ஒவ்வொரு வருஷமும். ஏறத்தாழ அவர் ஒரு 30-40 வயசிலே தொடங்கினார் என்று வைத்துக் கொண்டால் கூட 90 வருஷ காலத்தில் அல்லாஹு அக்பர், ஆண்டுக்கு 3000 பேர் என்றால் எத்தனை லட்சம் ஆலிம் பெருமக்களை இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்திருப்பார்கள் என்று யோசிக்கிற போது அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் பாடம் நடக்கும், காலையில இருந்து மாலை வரை 13 கலைகளில் பாடம் நடத்துவார்கள். கௌதுல் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹ். தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ் என்று சொல்லி பல்வேறு கலைகள் மார்க்க படிப்புகளில் இருக்கிறது அல்லவா. 13 ஃபன்னுகளை பாடம் நடத்துவார்கள் காலையில இருந்து மாலை வரை என்றால் 90 வயதில் தள்ளாடுகிற தோரணையில் அன்றைக்கும் கூட ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டே அவர்களுடைய காலம் கடந்திருக்கிறது என்றால் பாடங்கள் சாதாரணமானது அல்ல. அவர்களின் பாடத்திலே அமருபவர்கள் அறியாத மாணாக்கர்கள் அல்ல, எல்லாம் சட்ட மேதைகள், எல்லாம் திருக்குரான் விரிவுரையாளர்கள், எல்லாம் ஹதீஸ் கலை வல்லுநர்கள், தர்க்கவியல் படித்தவர்கள், மிக பெரிய பெரிய விவாதக்காரர்கள். உலகத்தின் அத்தனை உலமாக்களும் சங்கமித்து ஒரு பாட வகுப்பறையிலே அமர்ந்து பாடம் படிக்க அமர்வது என்பது கௌதுல் ஆலம் அவர்களுடைய பாடாறு. சஹீஹுல் புகாரிக்கு இந்த உலகத்தில் மிக பிரபலமான விரிவுரையை எழுதிய அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜருல் அஸ்கலானி புகாரிக்கு விரிவுரை எழுதிய அந்த கை முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியின் மாண்புகளை பற்றி தனி கிதாபுகள் அவர்கள் எழுதுகிறார்கள். மனாகிபு ஷேக் அப்துல் காதர் எழுதுவது யார்? புகாரிக்கு விரிவுரை எழுதிய அந்த விரிவுரையாளர் அவர்கள் தான் எழுதுகிறார்கள். 70,000
காதர் ஜீலானியின் பாடத்திலே அமர்ந்திருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் 70,000 பேர். அவர்கள் எழுதுகிற செய்தி 70,000 பேரும் ஷேக் அவர்களுடைய சப்தத்தை ஒரே மாதிரி கேட்பார்கள். மைக்கு கிடையாது, எந்த லவுட் ஸ்பீக்கரும் கிடையாது. இன்றைக்கு ஸ்பீக்கர் இல்லை என்றால் 4 சப்புக்கு மேல் யாரும் பேசிவிட முடியாது அல்லவா? 70,000 பேர் அந்த சப்பின் கடைசியிலே உள்ளவர் முந்தைய சப்பிலே உள்ளவரை போலவே அவரும் செவிமடுப்பார். மைக்கு இல்லை. 70,000 பேருக்கு பாடம் நடந்திருக்கிறது என்றால் முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி குத்திஸ சிர்ருஹு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புத வாழ்வு. இப்படி சில நல்லடியார்களை இறைவன் அவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார். ஹதீஸில் தன்னிகரற்றவர்கள், தப்சீர்களில் அதற்கு மேல் ஒரு ஆயத்துக்கு 2 விளக்கம் சொல்லலாம், 3 விளக்கம் சொல்லலாம், 2 தப்சீர் செய்யலாம், 3 தப்சீர் செய்யலாம். அவர்களுடைய தப்சீர் பாடத்திலே அமர்ந்த பெருமக்களில் ஒருவர் அல்லாமா இப்னு ஜௌசி, பின்னாலே மிகப்பெரிய கிதாபுகளை எல்லாம் எழுதிய பன்னூலாசிரியர். அவர் சொல்லுகிறார், நான் அமர்ந்திருந்தேன், தப்சீர் பண்ண ஆரம்பித்தார்கள். ஒரே ஒரு ஆயத்துக்கு ஒரு தப்சீர் செய்தார்கள். மனசுல நினைச்சுக்கிட்டேன், எனக்கு இது தெரியும். 2வது செய்தார்கள், அதுவும் எனக்கு தெரியும். இப்படியே எண்ணிக்கொண்டே போனேன். 11 தப்சீர் வரை செய்தார்கள், எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. அதற்கு மேலும் தொடர்ந்தார்கள். 40வது தப்சீரிலே ஆயத்து நின்றது. அல்லாஹ்வின் மீதானையாக 40 தப்சீர்களில் 11 தப்சீர் மட்டுமே என்னாலே பார்க்க முடிந்தது, நான் கேள்விப்பட முடிந்தது, கிதாபுகளில் அறிய முடிந்தது. 40 தப்சீர்கள் வரை திருக்குர்ஆனை விரித்து விளக்குவதில், விட்டு விளர்வதில் அவர்களை போல் நிகழ்த்தவர்கள் யாரும் இல்லை. சட்ட மேதையிலும் அபாரமானவர்கள். கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலில் உலகம் எங்கு தோற்று போகுமோ அப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் சொல்லுவார்கள். அன்றைக்கு இருந்த அப்பாசிய கலீஃபா அவர்களின் காலத்தில், அப்பாசிய கலீஃபா இந்த அரசர்களுக்கு ஏதாவது நேர்ச்சை செய்வதும் நாட்டை குழப்புவதும் தான் பெரும்பாலும் வேலை. வித்தியாசமாக ஒரு நேர்ச்சி செய்து விட்டார். யாரெல்லாம் நான் உனக்காக ஒரு இபாதத்து செய்யணும், அந்த இபாதத்தை நான் பண்ற நேரத்தில் உலகத்தில் யாருமே பண்ணக்கூடாது, அப்படி ஒரு இபாதத்தை செய்யறேன்னு நேர்ச்சி பண்ணிக்கிட்டார். அரண்மனையின் உலமாக்கள் எல்லாம் கூடி கூடி விவாதித்தார்கள். இவர் பண்ற நேரத்தில் உலகத்தில் யாரும் பண்ணக்கூடாது. தொழுக சொன்னா யாராவது உலகத்தில் தொழுதுட்டு தான் இருப்பான். நோன்பு வைக்கலான்னா யாராவது உலகத்தில் நோன்பு வைத்து கொண்டுதான் இருப்பான். யாராவது ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜு செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஜக்காத்தோ சதக்காவோ தான தர்மமோ ஒரு அமலும் இல்லை. நாள் முழுக்க குழம்பி போனவர்கள் முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானியினுடைய பாட வகுப்பறைக்கு மறுநாளே வந்து விட்டார்கள். ஹலீஃபா அனுப்பி வைத்தார். அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் அரசர் நேர்ச்சியை நிறைவேற்றியாக வேண்டும் என்கிறார். என்ன கேள்வி என்றார்கள். கேள்வியை கேட்ட அடுத்த மாத்திரத்தில் அடுத்த நொடியிலேயே பதில் சொன்னார்கள். ஒன்றும் இல்லை, உம்ராவுக்கு ஏறாம் கட்டிட்டு மக்காவுக்கு போக சொல்லு, தவாஃப் 7 சுத்து சுத்துறப்போ அங்குள்ள அரசுக்கு சொல்லி மற்றவங்களை எல்லாம் நிறுத்த சொல்லிடு. தவாஃப் இவர் மட்டும் 7 சுற்று சுற்றட்டும், ஒரு இபாதத் அங்கு மட்டும்தான் செய்ய முடியும், ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே முடித்தார் என்று வந்துவிடும், போய் செய்ய சொல் என்று எழுதிய போது இந்த உலமாக்கள் பிரமித்து போனார்கள். கௌசுல் ஆலமினுடைய பாட வகுப்பறையில் இப்படிப்பட்ட 100கணக்கான விந்தையான மசாயில்கள் வந்திருக்கிறது. அவைகளுக்கான பதிலை இவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கடந்த ஆண்டுகளின் ஜும்மாவில் கௌசுல் ஆலமை பற்றி பேசுகிற போது சொல்லி இருக்கிறோம். பைத்துல் முகத்தஸை ஒட்டுமொத்தமாக மீட்ட படையினர்களில் பாதி பேர் முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய மாணவர்கள். இராணுவ தளபதி தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அவருக்கு கீழே இருந்த பாதிக்கு பாதி இராணுவம். அந்த இராணுவம் யார் தெரியுமா? பகதாதிலே முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி இடத்திலே ஓதி முடித்தவர்கள். வெறும் மௌலவிகளாக தொட வைக்கிற ஆளுங்களை மாத்திரம் உருவாக்கவில்லை முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி. இராணுவ தளவாடத்தில் தளபதிகளாக போர் முனையில் சிலுவை யுத்தங்களில் பங்கேற்று இஸ்லாமிய கொடியை மீட்டும் பைத்துல் முகத்தஸிலே நிறுவிய பெருமை இவர்களின் மதரசா மாணவர்களுக்கு சேரும் என்றால், வெறுமனே ஒரு பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு பாருங்கள் என்று அற்புதங்களை காட்டுகிறவர்களாக மட்டும் அவர்கள் இருக்கவில்லை. அந்த காலத்திற்கு தேவையான சமூக ரீதியான என்னென்ன தேவையோ
கல்வி பின்புலத்தில் என்னென்னவெல்லாம் அவசியமோ அந்த அனைத்தையும் செய்யக்கூடிய செய்து உலகத்தில் இப்படிப்பட்ட புரட்சிகளை உருவாக்கி தந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கௌதுல்லாதம் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களை உலகமெல்லாம் நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் நாம் அவர்களின் அற்புதங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையில் அவர்கள் ஆற்றிய பணிகளை, சட்ட நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அம்பலி மதுகவினுடைய மிகப்பெரிய சட்ட முன்வடிவுகள் எல்லாம் இவர்களினுடைய விரிவான விளக்கங்களுக்கு கீழே இந்த உலகம் நிறைய இழைப்பாரி இருக்கிறது. மொத்தத்தில் பகதாதினுடைய ஒரு பெரிய அடையாளமாக இல்லை, பகதாதிற்கு பெருமை சேர்க்கிற ஒரு ஆளுமையாக முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்கள் வாழ்ந்து முடித்தார்கள். எனவே இறைநேசர்கள் என்பவர்கள் வெறுமனே அற்புதம் செய்பவர்கள் அல்ல. இறைநேசர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட கெட்டப்பிள்ளை மாத்திரம் இருக்க வேண்டும் என்கிற நிலைகளில் உள்ளவர்கள் அல்ல. காலமெல்லாம் தக்வா, சின்ன சின்ன பாவங்கள் மட்டுமல்ல, சந்தேகத்திற்கு இடமானதிலே கூட தவிர்த்திருத்தல், தன்னால் முடிந்தவரை உலகத்தை தள்ளி வைத்தல், இவைகளெல்லாம் மிகப்பெரிய இஸ்லாமிய ஆளுமைகளாய் திகழ்ந்த இறைநேசர்களின் அடையாளங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களின் வாழ்வை நமக்கு நசீபாக்குவானாக. அவர்களின் பாடங்களையும் படிப்பினைகளையும் ஏற்று நடக்கும் உண்மை முஸ்லிம்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வலிமார்களின் துஆவுக்கு உரித்தானவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பள்ளிவாசலில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மீலாது நபி விழா மழையின் காரணமாக தற்சமயம் தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் பிறகு அறிவிக்கப்படும். வழக்கம் போல ஜமாத் உலமா சபையினுடைய சார்பில் புதிய காலண்டர் விற்பனைக்கு வந்திருக்கிறது. காலண்டர் விலை 50 ரூபாய். தொழுகைக்கான நேரங்கள் அச்சிடப்பட்டு இஸ்லாமிய தகவல்கள் அந்தந்த பிறைக்கும் தேதிக்கும் கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய, நாம் எல்லோரும் பெரும்பாலும் வாங்கி வைக்க வேண்டிய இந்த காலண்டர் 50 ரூபாய் சலுகை விலையில் விற்கப்படுகிறது. போகிற போது வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுன்னத்து தொழாதவர்கள் தொழுது